ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் பேச்சு. என்ன பண்ண போறோம்னா, இந்த முக்கியமான மேட்ச் ஐபிஎல் வந்து பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவோட 5 டைம் சாம்பியன்ஸ் கிளாஷ். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ரெண்டு டீமுக்காண்டி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் முக்கியமான மேட்ச். ஸோ ஸ்ட்ரெயிட்டே போயிடலாம் மேட்ச்க்குள்ள. ஓகே. நான் நாளைக்குள்ள மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா எம்எஸ்டி வந்துட்டு உள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எம்எஸ்டி அதுக்கப்புறம் பினிஷர் ரோல். ஏன்னா போன வாட்டி என்ன சொன்னீங்க, பவுலிங் இல்லன்னு சொன்னீங்க, பவுலிங். இப்ப பினிஷர் மட்டும் தான் இல்ல, எம்எஸ்டி வந்து இறங்குவாரு. ஆப்வியஸா வான்கடையே சுத்தி சுத்தி காமிப்பாரு. இதுதான் வான்கடைய மூன் சைட், இதுதான் வான்கடைய பெண் சைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி பார்க்க போறாங்க. கடைசியில வந்துட்டு சிஎஸ்கே தான் வின் பண்ண போகுது. இப்போ பினிஷ் வந்தா உங்க பண்றீங்களா நீங்க உங்க டீம்ல வந்து புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஓபனர் கிடையாது, ஓபனர்ஸ் கிடையாது, ஃபார்ம் இல்ல, பவுலர் வந்து ஓகேங்களா. அப்புறமா வந்து தோனி வந்து ஒரு தோனி எங்க வருவாரு ஃபர்ஸ்ட்? எப்படி வருவாரு தோனி? தோனி 11th அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வந்துட்டு எடுத்துட்டு அவ்வளவு தோனி வந்து கிடையாது. தோனி வந்துட்டு இப்ப போன மேட்ச்ல தூபேக்கு மேபி சான்சஸ் இன்ஜே வந்துட்டு இன்ஜ் வந்துட்டு லாஸ்ட் ஓவர் போட்டாரு. அதாவது உங்களுக்கு வந்து பேட்டிங் இருக்கு, பவுலிங் இல்ல. பேட்டிங் நல்லா சோ உங்களுக்கு எதுவுமே இல்ல இப்போதைக்கு. இல்ல உங்க பிரச்சனையே தோனி தான் கிடையாது. பிரச்சனையே ஆயுஷ் மாத்திரே, கலீல் அஹ்மதுன்னு பெரிய பிளேயர் இல்ல. பிரச்சனை நீங்க பிரச்சனையை உருவாக்குறீங்க. எங்க பிளேயர்ஸோட பிரச்சனை வந்து உங்களுக்கு யார் தெரியும்? ஆக்சுவலி பிக் பண்ணாங்களா பிளமிங். பிரச்சனை வந்து இந்த ஐ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஆரம்பிக்கல. உங்களுக்கு அந்த நீங்க அவ்வளோ உங்க டீம்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து மேட்ச் ஷாட்ல எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? மேட்ச் ஷாட் வந்து ஒரு ஊராடு போய் பாருங்க. பிக் பேஷ்ல வந்து T20க்கு ஏத்த பால்ல வந்து அபிஷேக் சர்மா 50 ரன் அடிக்கிறான். பால்ல ஆனா நீங்க எடுத்தது பிரீவிஸ்க்கு பேக்கப். என்ன லாஜிக் இது? அதாவது நான் சாம்சங் எடுப்பேன், ஆனா தோனிக்கு பேக்கப். தப்பு பண்ணி இல்ல, தப்பு பண்ணி ஒத்துக்கிறீங்க வச்சு ஓட்டத்தை பத்தி. எம்எஸ்டி இல்ல, சாம்சங் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரா இல்லையா? நான் ஒத்துக்கிறேன். நாங்க ஒத்துக்கும் போது நீங்க ஒத்துக்கலன்னா எங்களுக்கு. இப்ப உங்க டீம் பத்தி பக்கத்துல ஒரு டீம் இருக்கு மும்பையில. அந்த டீம் வந்து ஒண்ணுமே அந்த டீம் திருன்னு கடப்பாரு ஒண்ணுமே இல்லாத எல்லாமே இருக்கு. கம்பேர் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அவனோட மெயின் பிளேயர் திரும்பி வந்துட்டான். இருந்து அவங்க இப்ப கம்பேர் பண்ணிருக்காங்க. அதோட நாங்க எவ்வளவோ பெட்டர். இல்ல இப்ப அவங்க டீம்ல வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. பாக்கலாம். எப்படி சொல்றது, அதான் அவங்க டீம் வந்து ஆல்ரெடி ஃபாரின் பிளேயர்ஸ். ஆனா இந்த மேட்ச் வில் ஜாக்ஸ் வந்துட்டான். வில் ஜாக்ஸ் வந்து 10 போல்ட் தூக்கி போட்டாங்க, சூப்பரா பண்ணிட்டாங்க. அப்புறம் டிகாக் வந்துட்டான், ரூதர் ஃபோர்ட், அல்லா கதன்ஃபர் இருக்கான். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு ரிசர்வ்ஸ் வந்து ஏன் தோத்தீங்க? கீழே வருவீங்க. இல்ல அதான் ஓவர் கான்பிடன்ஸ். ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி, தோத்தாலும் ஒரே மாதிரி. எப்பவுமே நீங்க மும்பை இந்தியன்ஸ் பாத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படிதான் ஆடுவாங்க, புரியுதுங்களா? அவனுங்க வந்து இந்த உள்ளே வருவானுங்க, ஈக்குவேஷன் வருவானுங்க. அதான் பாருங்க, இதே மாதிரி ஆடினா கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க. ஆனா சிஎஸ்கேக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாங்க போராடி தோத்தா டீம் கரெக்டான காம்பினேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் மெயின் பிளேஸ் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் அதான் நியூட்ரலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கேம் as far as stand MI. So comparative CSK இப்படி பாருங்களா, what are the possibility of CSK to win Mumbai Indians? அது வேணா பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இல்ல இப்ப ஆட போறது வந்து மும்பை ஒரு ஹை ஸ்கோரிங் பிட்ச். வந்து உங்க பவுலர்ஸ் வந்து நல்லா போகணும், எஸ்பெஷலி 100 இந்த மேட்ச் நல்லா போட்டணும். போற ஈஸியா 200 வந்து இந்த பிட்ச். ஸோ உங்களுக்கு வந்து 190 நீங்க சேஸ் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? நீங்க இன் கேஸ் சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 200 மேட்ச் ஒண்ணும் கேட்கல. அதான் சொல்றேன், சிஎஸ்கே வந்து அதான் அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு சாம்சன் அடிக்காத மேட்ச் எல்லாருமே தோத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து டபுள்யூ எல்லா மேட்சுமே அவங்க தோத்து. ஓப்பனிங் ருத்துராஜ் அடிக்கல. இப்ப ஒரு ஆயுஷ் மாத்திரையும் போயிட்டா.
சிவன் துபே அடிக்கல, பிரீவிஸ் அடிக்கல. லைக் பிரீவிஸ் வந்து ஒரு மட்டமான ஷாட் ஆனா போன மேட்ச். ரன்ன பால் அதுவும் ஒரு முக்கியமான டீம். அதுதான் சொல்றேன், நிறைய வந்துட்டு நெகட்டிவிட்டியும் நாங்க அதை பாசிட்டிவா மாத்தி. அதான் சரி ஓகே. உங்களோட காம்பினேஷன் என்னமா இருக்கும்? லைக் இல்ல கேக்குது நீ பேசுற கேக்குதுடா. ஆகுது அப்பப்ப. இப்ப கேக்கல, இப்ப கேக்கல, கேக்கலடா. நான் கட் பண்ணிடுறேன் ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்ப கேக்குதா? இப்ப நடுவில் ஒரு 1 or 2 மினிட்ஸா கொஞ்சம் சவுண்டு கேட்காம போய் இப்ப கேமராவும் சரியான போயிடுச்சு. அதான் நாங்க பேசுறது கேக்குதா, நீ பேசுறதுதான் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. நெட்வொர்க் இல்லையோ? மேபி டவர் இல்லாம கூட இருக்கும். என்னாச்சு? பேசுறானா தெரியும், நீ பேசியா இல்லையானு. மியூட் பண்ணி வச்சிருக்கியா? கேக்கல, இப்பதான் கேக்குது கிளியரா. ஆமா இப்பதான் கேக்குது நீ பேசுறது. அதான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நம்பி இருக்காங்க. ஆனா மும்பை வந்து எஸ் அவங்களும் நம்பி இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ் நிறைய மேட்ச் வினர்ஸ் அங்க இருக்காங்கல்ல, லைக் சிஎஸ்கேவோட. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் ஃபேக்டரா இருக்குது இந்த ரெண்டு டீமுக்கு. இருக்காங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வச்சு ஜெயிக்க முடியாது. அதனாலதான் முன்னாடி தோத்துட்டு இருக்காங்க. டீம் காம்பினேஷன் எல்லா ரிசோர்ஸஸ் இருந்து ஏன் தோத்தாங்க, அதான் ரீசன். அதான் நாங்களும் காம்பினேஷன். அவங்க பழைய பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் நிறைய மேட்ச் தோத்தாங்க. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனத்கட் தூக்கி போட்டேன்னு ஜெயிக்க ஆரம்பிச்சாங்களா. அதே மாதிரி மும்பை ஷர்துல் தீபக் சர் தூக்கி போட்டாங்க, பீலிங் பண்ணிட்டாங்க. சோ அங்க கரெக்டான காம்பினேஷன் அவங்க ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் ஜெயிப்போம். அவங்களுக்கு நல்லா ஆடாத பிளேஸ் வெளியே போயிருக்காங்க, உங்களுக்கு நல்லா ஆடின பிளேஸ் வெளியே போயிருக்காங்க. சோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஆயுஷ் மாத்தியும் கலீல் அஹ்மதும் போனாலும் நாங்க வந்துட்டு அதை சமாளிக்கிற விதம் இருக்குல்ல, அதை நாங்க வந்துட்டு கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னுமே கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணுவோம். நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான் பிரச்சனை. நீங்க ஆக்ஷன்லாம் பேசக்கூடாது. 2 மேட்ச் எப்படி ஜெயிச்சோம்? ஆக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே. இல்ல ஒரு முக்கியமான ஜேமி ஓவர்டன் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லயுமே அடி வாங்குவீங்க ஓகேங்களா. பவுலிங் வந்து அவன அன்சுல் கம்போஸும் எக்ஸ்பென்சிவ் வந்திருக்காங்க. இல்ல ஆக்சுவலா மெயின் பவுலர் வந்து கம்போஸ் கிடையாது. கம்போஸ் விக்கெட் எடுக்கிறான். பட் மெயின் பவுலருக்கு வந்து ஜேமி ஓவர்டன் தான். அவன் தான் வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறான் மிடில் ஓவர்ஸ்ல. ஜெமி ஓவர்டன் ஹார்ட் லென்த் போடுவான். ஆனா வந்துட்டு கொஞ்சம் மூலக்காரனா போடுறது வந்துட்டு கம்போஸ் தான். ஆமா பட் உங்க டீமுக்கு கம்போஸ் போட்டுருக்காங்க. இன்ஸ்டெல்ல விக்கெட் முகேஷ் லாஸ்ட் ஓவர் இந்த 2 விக்கெட் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அடிக்க போய் அவுட் ஆனாங்க. சோ அவன் ஒன்னும் விக்கெட் எடுக்கல, அவன் ஒன்னும் விக்கெட் எடுக்கல. அது 2 பால் ஓகேங்களா. எப்படின்னா நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பட் இட் வாட் காஸ்ட். அதான் அவங்க பவுலிங் வச்சு மேனேஜ் பண்ணலாம். சிஎஸ்கே வந்து மேனேஜ் ஒரு டீம்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ருத்துராஜ் வந்து எப்பயுமே மும்பை மேபி அந்த ஃபேக்டர் இன்னைக்கு ஹெல்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய மேட்சஸ் உருவில் பட்டேல் இப்ப யார் வந்து எடுத்து வருவீங்களா இல்ல உருவில் பட்டேல் தான். நோ சான்ஸ். அதெல்லாம் 28 கோடி சும்மா வெளியே கூட உட்காரட்டும், பிரச்சனை இல்ல. ஜெயிச்சா போட்டு போகுது சிஎஸ்கேக்கு. 28 எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா வந்து அதுதான் நாங்க யோசிக்கிறோம். சரி சிஎஸ்கே ஒரு பிரச்சனைனா டாப் 6 லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு மிச்சல் சாண்டர் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. பிளஸ் அல்லாஹ் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர். சோ பிரசாந்த் எடுத்து யோசிப்பாங்க. லைக் சான்ஸ் இருக்கு பிளமிங் பண்றதுக்கு. ஏன்னா டீசெண்டா பேட்டிங் ஆன ஆர்சிபி கைன்ஸா. சோ நம்பர் 3 கூட புஷ் பண்ணலாம். ஆனா பண்ணக்கூடாது நான் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் இயர் உருவில் பட்டேல் சூப்பரா பண்ணிருக்கான் போது நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா இந்த அவனை பெஞ்ச் பண்ணே ஃபர்ஸ்ட் தப்பு. கொண்டு வர முடியும்னு யோசிச்சாங்க. போன வருஷத்துல வந்து ஆர்சிபி ரிஜெக்ட் பண்ணா. ஏன்னா எனக்கு பிளேயிங் டைம் கிடைக்கணும். இப்ப நீங்க அவனை பெஞ்சில் வச்சிருக்கேன். நான் பெஞ்சில் உட்காந்து நான் ஆர்சிபில உட்காந்து இருப்பேனே, நான் கப்பாத அடிச்சிருப்பேனே. அவன் அப்படிதான் விளையாடுறதுதான் அவன் கூட வந்தான். இன்னும் பெஞ்சில உட்காந்து இல்ல உண்மையில அவன் ஆக்சுவலா சிஎஸ்கே வந்து காரணம் பிளேயிங் டைம் காரணம். நீங்க உட்கார வைக்கிறது நியாயமே இல்ல. அவனை வெளியே குடுக்க போறோம்ல நெக்ஸ்ட் மேட்ச். அவனுக்கு வந்துட்டு ஒரு சீனியர் ஒரு இன்னொன்னு இப்ப உருவில் பட்டேல் அட்வைசர்ஸோட இருந்திருக்காரு. பாசிட்டிவ் நினைச்சா எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவாவே எல்லாமே பேசக்கூடாது. செட் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஓகேங்களா. அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது இப்போ.
பண்ணி வச்சிருக்கணும். நீங்க என்ன இப்ப கூட்டு வந்து நீங்க ஆடு பிராக்டிஸ் மேட்ச் நீங்க பாக்கல. பிராக்டிஸ் அது வச்சு வந்து ரீலும் நான்